நம்முடைய இந்த மாதத்திற்கென்று ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்தில் ஜெயம். ஆமென். வின் த பெட்டல். யுத்தத்தில் ஒரு ஜெயம். என்ன யுத்தம் செய்றீங்க? ஹல்லேலூயா. இந்த யுத்தம் எதை பற்றி பேசுகிறது? இன்றைக்கு நான் போன வாரத்தில் சொன்னேன், World War I, World War II, இந்த மாதிரி தேசத்திற்கு தேசம் யுத்தங்கள் நடக்கிறது. அந்த யுத்தங்கள் நடந்து துவங்கி ஒருத்தர் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்க அந்த யுத்தத்தில் ஜெயிப்பாங்க என்று சொன்னேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நம்ம யுத்தங்களை நாம் காண்கிறோம். ஆமென். நம்ம என்ன யுத்தங்கள்? மனுஷனுக்கு மனுஷனாக யுத்தம் செய்வோம். வாய்க்கு வாய் சண்டை, கைக்கு கை சண்டை. டிராஃபிக் லைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா மற்றவனை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? ஏசுகிறோம், கருவுறோம், சண்டை போடுறோம். வீட்டில் சண்டை. ஆமாம், எப்போ பார்த்தாலும் சண்டை. ஹல்லேலூயா. பிள்ளைங்கள் மத்தியில் சண்டை, ஸ்கூலில் சண்டை, வேலை இடத்துல சண்டை. இப்படிப்பட்ட யுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னால் பிரியமானவர்களே, யுத்தங்கள் ஏன் இந்த யுத்தம் நடக்கிறது? சிலருக்கு கடன் பிரச்சனையாக இருக்கும், ஃபைனான்ஸில் மேனேஜ் பண்ண முடியாது. அதுவே அவங்களுக்கு பெரிய யுத்தமாக இருக்குது. நைட்டு பூரா தூங்கவே முடியாது. ஏன்? ஃபைனான்ஸில் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாது. பிரியமானவர்களே, சிலர் ஒரு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளில் மனசு புண்பட்டதுக்கு அதை நினைத்து நினைத்து தூங்காதபடிக்கு பிரியமானவர்களே அதுவே ஒரு பெரிய யுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பல யுத்தங்கள் நம்மை சந்திக்கின்றது. சிலருக்கு மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவிக்கு விரோதமாய் மாம்சம். இது செய்யலாமா வேணாவா? இந்த பாவம் என்ன செய்கிறது? செய்ய தூண்டுகிறது. அந்த பாவ இந்த காரியத்திலிருந்து, இந்த பாவ பழக்கத்திலிருந்து பிரியமானவர்களே அடிக்டடான சில காரியங்களுக்கு அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய யுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. சிலருக்கு குறை பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஆமென். அவங்கள பற்றி குறை பேசுனா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய யுத்தமாக இருக்கும். தூக்கமே வராது. இப்படி சில காரியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. கலாத்தியர் 5 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் நிறைய சொல்லியிருக்கிறது. சண்டையை பற்றி பேசியிருக்கிறது, பொறாமையை பற்றி பேசப்படுகிறது, இச்சை அடக்கத்தை பற்றி பேசப்படுகிறது, விபச்சாரத்தை பற்றி. இப்படி பல யுத்தங்கள் ஒவ்வொரு மனுஷர்களை என்ன செய்கிறது? விசேஷமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்ன செய்கிறது? தாக்கி கொண்டே இருக்கிறது. மில்லியன்ஸா, ஆயிரம் நன்மைகளை விட ஆயிரம் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, இந்த யுத்தத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும்? எப்படி இந்த யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தில் ஏன் நடந்தது? அவன் பார்த்து முறைச்சான், அவன் இவனை பார்த்து முறைச்சான். அந்த சண்டை நடக்கலை. ஹல்லேலூயா. வெப்பன்ஸ் விற்கப்பட வேண்டும். ஆமென். அவர்கள் ஆயுதங்கள், இந்த மாதிரி யுத்தங்கள் நடக்கிறதுல என்ன செய்வாங்க? யூஎஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பா சில யுத்தங்கள், யூனிக்கான சில வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த வெப்பன்ஸ் என்ன செய்யணும்? விற்கணும். விற்றாதான் காசு கிடைக்கும். இது பெரிய பாலிட்டிக்ஸ் இருக்கலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாத சில காரியங்கள் யுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றது. ஹல்லேலூயா. அடிமையாக்கி கொண்டு இருக்கின்றது. இந்த யுத்தத்தில் நான் எப்படி ஜெயம்? வேதத்தில் சில யுத்தங்கள் நடந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் செல்லும் பொழுது அமலேக்கியர் அவர்கள் தாக்கும் பொழுது பிரியமானவர்களே, அவர்கள் சில நேரத்தில் அப்படி மேற்கொண்டாங்க, சில நேரத்தில் தோத்து போய்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன பிரியமானவர்களே? ஆவிக்குரிய காரியத்தில் சில யுத்தங்கள் இருக்கிறது. மோசஸ் பார்த்தாரு, இது சரிப்பட்டு வராது, ஜெபத்தில் நான் நிற்கணும் என்று சொல்லி கைகளை உயர்த்தி அவர் என்ன செய்கிறாரு? கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறாரு. கைகளை உயர்த்தி அவர் ஜெபித்த பொழுது பிரியமானவர்களே, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க? ஓவர்கம் பண்றாங்க. அப்ப பாருங்க, ஜெபத்துல there is a secret in prayer. அப்பனா நான் ஜெபிச்சா சில காரியங்களை ஜெயிக்க முடியும். முழங்கால் படியிட்டா சில காரியங்களை எனக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். There is happening something when I pray.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிரியமானங்களே. ஜெபிக்காமல் போனால் பிரியமானங்களே, நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்குன்னா சில நேரத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டோடைய அன்பு, சுத்த கிருபை, அதுக்குன்னு நான் ஜெபிக்காமல் இருக்க முடியாது, ஜெபிக்க வேண்டும். எப்படி இந்த யுத்தத்தை ஜெபிக்கணும்னா பிரியமானங்களே, சில யுத்த வீரர்கள், சில பராக்கிரமசாலிகள் எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி விசுவாசத்தின் தந்தைகள் நமக்கு இருந்தார்கள் அப்படின்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்கே ஒரு ராஜா இருக்கிறாரு. இந்த ராஜா நல்ல ஒரு ராஜா. ஆமென். இந்த ராஜா என்ன செஞ்சிட்டாரு, சில பட்டணங்கள், அரணான பட்டணங்கள்லாம் கட்டி பேரும் புகழுமாக இருந்த இந்த ராஜாவுக்கு ஏற்பட்ட ஒரு யுத்தத்தில் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, பயந்தே போயிட்டார். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பயம் இருக்கிறதா? யாரும் பயப்படாதவங்க இங்கே இருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் பயம் வரும். நம்ம நினைக்கிறோம் எனக்கு மட்டும்தான் இந்த யுத்தம் நடக்குது. ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், வீட்டில் ப்ராப்ளம், வேலை இடத்துல ப்ராப்ளம். இல்லை, நம்மளை விட மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ், அவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறது. என்னது? காசை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல. அதே அடை காக்கிற, முட்டையை அடை காக்கிற மாதிரி அந்த பணத்தை அடை காக்கி இந்த பணத்தை என்ன செய்யறது அப்படின்று தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. பிஸ்னஸில் ப்ராப்ளம்ஸ், பேங்க்ரப்சி, இதெல்லாம் சில பணக்காரங்கள். நான் சொல்கிறேன், இந்த கோவிட் டைமில் எத்தனையோ பில்லியனியர்ஸ், பிக் ஷார்ட் பீப்புள்ஸ்லாம் என்ன தந்தாங்க, வாஸ் அஃபெக்டட், வாஸ் பேங்க்ரப்சி, விழுந்து போயிட்டாங்க. டூரிசம், ஹோட்டல்ஸ், இண்டஸ்ட்ரி ஏரியா எல்லாம் சரியான பயங்கர அடி. பயந்து போய் சிலர் கொமிட் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட பல யுத்தங்கள் வரும் பொழுது யோசபாத் ராஜாவுக்கு ஒரு யுத்தம் வந்தது. ஹல்லேலூயா. 2 Chronicles 2 நாளாகம புஸ்தகத்தில் பிரியமானவர்களே 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1-22 வரை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இந்த யோசபாத் ராஜா செய்த சில நன்மைகள். நீங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் செய்திருக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில நன்மைகளை ஆண்டவருக்கு செய்யும் பொழுது, நான் சொல்கிறேன், இன்றைக்கி இன்னொரு ரகசியத்தை முத கற்றுக்கொள்ளுகிற ஒரு ரகசியம் என்னன்னா, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நினைவு கூறுவார். ஹல்லேலூயா. நான் நல்லவனா கெட்டவனா, நல்லது செய்கிறதுனா கெட்டது செய்கிறதுனா, சில வேளத்தில் நம்ம என்ன செய்வோம் யோசித்து கொண்டு இருப்போம். வேதாகமத்தில் பிரியமானவர்களே, இங்கே சில நல்ல காரியங்களை இந்த ராஜா செஞ்சார். ஆமென். ஏன் நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, நல்லது செய்யும் பொழுது நான் சொல்கிறேன், அடுத்த சம்பவம் நடந்தது. அதில் ஒரு பெரிய சம்பவம் வாசிக்க கேட்போம். என்ன நல்லது செஞ்சார்? 2 Chronicles chapter 17 verse 1-10 வாங்க வாசிக்க கேட்போம். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும். நல்ல கவனிங்க, அரணான பட்டணம்னா இப்போ பண்டா சொன்ன எப்படி செழிப்பாக இருக்குது பார்த்துருக்கீங்களா? பண்டா சொன்னிலே சன்மே லோகூன், சன்மே ரிசோர்ட் ஹோட்டல், இப்படி செழிப்பாக இருக்கிற அரணான பட்டணங்கள் எல்லாம் கட்டிட்டாரு. He was blessed through God. வாசிக்க கேட்போம். ஆமென். வாசிங்க. அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்பிராயீமின் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு கூட ஆண்டவர் இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஆமென். எல்லாரும் அப்படி தானே விரும்பணும். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், நம்ம அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நன்மைகள் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் வரும். பணத்தை நீங்கள் தேடி போக தேவையில்லை, ஃபைனான்ஸில் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் எல்லா காரியத்திலும் என்ன செய்வார்? பிளெஸ்ஸிங்கை கட்டளிடுவார். காசு மட்டுமல்ல, சரீரத்தில் பிரியமானவர்களே, உறவுகளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வாதங்களை கட்டளிடுவார். வாசிங்க. இந்த யோசபாத் என்ன செய்கிறாரு?
கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்து தாவீது ராஜா எப்படி ஆண்டவருக்கு பயந்து உண்மையா இருந்தாரோ, முழு இருதயத்தோடு நேசித்தாரோ, அந்த பிரின்சிபல், அந்த நடவடிக்கைகளை இவர் என்ன செய்யலாம்? தான் ஆசா ராஜா அவங்க அப்பாவை போல இராதபடிக்கு பாருங்க, அவர் சில பேர் என்ன அப்பாவை போல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவர் யாரு? ராஜா. அந்த தாவீது ராஜா எப்படி ஜெயமாக இருந்தாரோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் என்று சொல்லி அவர் எப்படி ஆண்டவரை நேசித்தார், அதே போல் அவர் என்ன செய்தார்? கடைபிடிக்க ஆரம்பித்தார். என்ன நடக்குது? வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. தன் தகப்பனாக தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார். இஸ்ரவேலுடைய செய்கை ரொம்ப தவறா இருந்தது. ஹல்லேலூயா. தன் தகப்பன் தாவீது எப்படி ஃபாதர், அவங்களோட தகப்பன்மார்கள் எப்படி ஆண்டவர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க தானே. எத்தனை சாட்சிகளை நம்ம இன்னைக்கு கேள்விப்படுறோம். அம்மாவோட ஜெபத்தினால நம்ம ஆசீர்வாதம் இருக்கும். அமேன். அப்பாவோட ஜெபத்தினால ஆசீர்வாதமாக இருக்கும். அமேன். அப்பா செய்கிற ஆண்டவருக்கு நன்மைகளினால பிள்ளைங்களுக்கெல்லாம் பிளெஸ்ஸிங். ஹல்லேலூயா. தாவீது என்ன ஆண்டவருக்கு செய்தாதோ சாலமோனுக்கு அந்த பிளெஸ்ஸிங் கிடைத்தது. பிரியமானவர்களே, இப்போ இங்கே இவர் நடக்கிற எல்லா தகப்பனுடைய வழியில் நடக்கும் பொழுது வாசிக்க கேட்ப என்ன நடக்கிறது? ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். அவனோட கிங்டம், அந்த யோசபாத்தோட கிங்டம் வந்து அசையாமல் இருந்துச்சு. திடப்படுத்தினார். ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 5 வருஷம் ஓட்டு தாக்கு பிடிக்க முடியல, காணா போயிடுறாங்க பிரதமர்லாம். ஹல்லேலூயா. சீட்டே காலியாயிருது. ஏன்? ராஜ்யபாரம் சரியில்லை. ஊழல், சில காரியங்கள் நிறைய நடக்குதுல்ல பிரியமானவர்களே. ஆனால் ராஜ்யபாரத்தை தடைப்படுத்தினா இந்த ராஜா என்ன செஞ்சிருக்கணும்? அன்றாடம் தேவனுடைய கற்பனைகள், ஆண்டவர் என்ன சொல்லணும் அதன்படி நடக்கணும். ஆண்டவர் இதை செய்யாதுன்னு சொல்கிறாரு, செய்யக்கூடாது. ஆண்டவருடைய முகத்தை தேடணும், ஆண்டவர் கூட நிற்கணும், ஆலயத்திற்கு வரணும். இன்னைக்கு சில குடும்பத்தில் பிரச்சனைகள் என்ன செய்கிறது? புயலை போல சுற்றி என்ன செய்கிறது? ஒரு பெரிய யுத்தத்தை போல குடும்பத்தையே கலக்கி கொண்டு இருக்கிறது. ஏன்? ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுங்க. புயலை அதட்டின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கிற ஒவ்வொரு புயலையும் கர்த்தர் அடக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு யுத்தம் செய்யணும் தேவையில்லை. மாம்சத்துக்கு மாம்சம், நான் வாய் பேசணும், இந்த வாயை பேசணும், அடக்கணும். நான் எப்படியாச்சும் என்னுடைய அதிகாரத்தில், எப்படியாச்சும் என்னுடைய மூளையில், என்னுடைய ஞானத்தில் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற முடியாது. ஆனால் இந்த ராஜாக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். ஏன்? அவருடைய பிரின்சிப்பை, அவருடைய நடவடிக்கை, அவருடைய கிரிகள் எல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தது. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தார். அப்படின்னா நான் பிரியமாய் செய்ய வேண்டியது என்ன காரியம் ஆண்டவரே? வேதத்தில் கற்றுக்கொள்வோம், வாசிக்க கேட்போம். அவர் என்ன செய்கிறார்? வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசேபாத்துக்கு காணிக்கைகளை கொடுக்க வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருக்குது. காசு. அல்லேலூயா. காசு தானே. இப்ப எதை தொட்டாலும் காசு. பிரியமானவர்களே, இந்த காசு ஐஸ்வர்யம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். யாராச்சும் சொல்கிறோமா நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. நான் சம்பாதிச்சது, நான் கட்டுனது, நான் இன்னைக்கு சம்பாதிக்கலன்னா உங்கள் வீட்டில் இன்னைக்கு சோறு இல்லை அப்படின்னு யாரும் சொல்லியிருக்கிறீங்களா? அடுத்த வாரம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது சம்பாத்தியத்தை. இந்த இந்த நம்ம இருக்கிற வேலை செய்கிற இதெல்லாம் யார்கிட்டருந்து வந்தது? ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. கற்றுக்கொள்ள வேண்டுமா? உபாகமம் புஸ்தகத்தில் போய் பாருங்கள். Deuteronomy chapter 6 verse 8
அதெல்லாம் போய் படித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கை சமார்த்தியம் நான் தான் செஞ்சேன், இது என்னோட வேலை, என் திறமையினால தான் இந்த வேலையெல்லாம் கிடச்சிட்டு சொன்னோம். பிரியமானங்களே, அடுத்த அன்னைக்கு வேலையே இல்லாமல் போயிடும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரியமான, சர்ச்சுக்கு வராமல் ஆண்டுடைய சமூகத்தில் அவரை தேடாதபடிக்கு, பிரியமானவர்களே, இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம். நம்ம இப்போ சேர்ச்சிக்கு போய் என்ன இருக்கிறது, அங்கே போயிட்டு சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சேர்ச்சில் போய் இருக்கு என்ன இருக்கு, நிறைய நினைங்க, வராமல் இருங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு காலம் வரும், ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செய்வார், லாக்டவுன் கொடுத்துருவார், எல்லாத்துக்கும் லாக்டவுன் கொடுத்துருவார். ஆமென். அப்புறம் என்ன செய்வோம், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரான்னு தேடிக்கிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. இதெல்லாம் பெரிய யுத்தங்கள். யோசபாத்துக்கு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் மிகுதியாக கொடுத்தார். ஏன்? ஆண்டவருக்கு பிரியமான காரியம் செய்ததுனால. வாசிங்க, இதெல்லாம் யோசபாத் செய்த நன்மைகள். வாசிக்க கேட்போம், தொடர்ந்து வாசிங்க, 10 வரைக்கும் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் கர்த்தருடைய வழிகளில் அவருடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. செல் குரூப் வச்சா யாரும் வர மாட்டாங்க. ஏன்? உற்சாகம் இல்லை, வேலை முடிஞ்சோன்னா ஒரு சோர்வு. ஆமென். ப்ரேயர் மீட்டிங் வச்சா ஒரு உற்சாகம் இல்லை. ஆமென். காரணம் வேலை அப்படின்னு ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். சர்ச்சுக்கு வருது ஒரு நாள் தான்ப்பா. இந்த ஒரு நாள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. 6 நாள் ஆண்டவருக்கு எல்லாம் வெளியே உலகத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் செலவழிச்சிட்டோம் பிரியமானவர்களே. ஆனால் ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுக்குறது ரொம்ப நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவரை தேடுறதுக்கு உற்சாகம் இங்கே அவருக்கு இருந்தது. அதான் யோசபாத் செஞ்ச நன்மைகள். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் பிரியமானவர்களே, நன்மை செய்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் நோட் பண்ணுறாரு. இவர் செய்கிறது, இவர் இந்த கிரியைகள், உற்சாகம் கொள்கிறது, அவர் நினைக்கிறது, அவர் போகிறது வர்றது, உட்கார இடம் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. பார்த்துட்டு வாசிக்க கேட்போம் என்ன நடக்குது. அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களில் உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாக பென்யிலாயும் ஒபீதியாவையும் சகரியாவையும் நெத்தானியலையும் மீகாயாவையும் இவர்களோடு கூட சோமாயா, நேத்தானியா, செபேத்தியா, அசேக்கேல், செமீரிமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபாத்தோனியா என்றும் லேவியரையும் இவர்களோடு கூட ஆசாரியரான எலிஷேமையும் யோரானையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவில் உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை, ஆண்டவருடைய வார்த்தை அங்கங்கே என்ன சொல்றாங்க, ஞாபகம் ஊட்டுறாங்க, அறிக்கை செய்கிறாங்க, தியானம் பண்ணுறாங்க. அவர் செய்த நன்மைகள் இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இது இந்த யோசபாத் செஞ்ச நன்மைகள். ஐயா, நம்ம நன்மை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு செஞ்சுருக்கிறோமா, பிறருக்கு செஞ்சுருக்குமா, ஆண்டவர் நினச்சி பார்ப்பாரு. எங்கே திரும்ப நினச்சி பார்த்தாரு இந்த யோசபாத்தை. யோசபாத் 18வது அதிகாரத்தில் என்ன செஞ்ச தெரியுங்களா? இந்த 18வது அதிகாரத்தில் கூடாத ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஆண்டவருக்கு பிடிக்காத, ஆண்டவரை பகைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவரை மறுக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு ஒட்டி கொண்டார். அவங்க கூப்பிட்றாங்க, இஸ்ரவேல் ராஜா கூப்பிட்றான், வா ஏன் கூட வா, ஒரு யுத்தத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. யோசபாத்துக்கு தலையும் தெரியல, காணும் தெரியல. கூட்டாளி கூப்பிட்டுட்டார, நெருங்கிய நம்பர் ஆச்சேன்னு போயிட்டாரு. போய் அந்த யுத்தத்தில் நிற்கும் பொழுது பிரியமானவர்களே, இப்போ கூட்டாளி என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேல் ராஜா, வாசிக்க கேட்போம், வாசிங்க 2 Chronicles chapter 18 verse 28-34. பின்பு யோசபாத் செஞ்ச நன்மைகள், அதனால யோசபாத் செஞ்ச சில காரியங்கள், தவறான காரியங்கள். வாசிக்க கேட்போம், வாசிங்க. பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும்
கிளையாத்தில் உள்ள ராமோத்துக்கு ராமோத்துக்கு போனாங்க. இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து நான் வேஷமாறி யுத்தத்தில் நான் பிரவேசிப்பேன். நீரோ ராஜவஸ்திரம் தரித்து. நீரோ ராஜவஸ்திரம். அவன் ஒரு பிளான் போட்டுட்டான், இவனை எப்படி மாட்டி விட்டு சாவடிச்சிருந்து. பாருங்க, நம்மளை சுற்றி சில ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் வேலை இடத்துல உங்களை எப்படியாச்சும் கவுக்கணும்னு இருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை கவுக்கணும்னு சில பேர் இருப்பாங்க. உங்களுடைய வேலை நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும் கவுக்கணும்னு சில பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ இவர் பாருங்க என்ன மாரி ஒரு ராஜா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறாரு. அவன் சொல்கிறான், நான் தான் இஸ்ரவேல் ராஜா, நீ இப்போ ஏன் மாரி நீ உடுத்திக்கோ, நான் வேற வேஷம் தரித்து கொள்ளுகிறேன். ஏன்? அங்கே ஒரு பெரிய யுத்தத்தில் அவனுக்கு ஒரு பெரிய ஆப்பு இருக்கு. ஒரு பெரிய அவருக்கு என்னது ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்தில் இவர் என்ன செய்கிறார்? இவரை தள்ளி விடுறார் முன்னுக்கு. ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? 2 பேரும் வேஷம் மாறிட்டாங்க, போய் யுத்தத்தில் நிற்கிறாங்க. வாசிக்க கேட்போம், வாசிங்கள். நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷமாறி யுத்தத்தில் பிரவேசித்தார். சிரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு எல்லாம் சொல்லிட்டானுங்க. எதிரிக்கலாம் இஸ்ரவேல் ராஜாவை மட்டும் எய்ம் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ யார் இஸ்ரவேல் ராஜாவாக இருக்கிறா? யோசபாத் நிற்கிறாரு. அவன் தான் இஸ்ரவேல் ராஜான்னு சொல்லி எதிரி எல்லாம் போயிட்டு என்ன செய்கிறாங்க? அவனை அட்டாக் பண்ணுற நேரத்தில் அவர் கத்தி ஆண்டவரை கூப்பிட்டாரு, கூக்குரல் இட்டார், ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க, ஆண்டவரே எதிரிங்க என்ன சூழ்ந்து வந்துட்டாங்க என்று யோசபாத் ராஜா இப்போ சத்தம் வர்றாரு. வந்த எதிரிகள்லாம் பார்க்க போனால் அவனை என்ன கொன்றிருக்கணும். அவன் குரலை கேட்டு பாருங்க, ஆண்டவர் செஞ்ச சுத்த கிருபை. வாசிக்க கேட்போம், வாசிங்க. சிரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டார். கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சாரு? அனுசாரியா இரக்கம் பாராட்டினார். ஐயோ, யோசபாத்தா கொஞ்சம் இரக்கம் காமிச்சாரு. வாசிங்க. அவர்கள் எல்லாம் இப்ப விட்டு விலகிட்டாங்க. அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்ட போது அவனை விட்டு திரும்பி போயிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன தெரியுமா நடக்குது? இந்த கூட்டாளிக்கு ஒரு ஆபத்து. வாசிங்க. அவர் தப்பிக்கலான்னு நினைச்சாரு. யாரோ ஒருத்தன் அந்த யுத்தத்திலேருந்து அவனுக்கே தெரியல, எங்க அம்பு விடணும்னு தெரியல, அவனே நினைக்காம சும்மா அம்பு விட்டாரு. அந்த அம்பு எங்க போய் விழுது? இஸ்ரவேல் ராஜாவை அந்த கெட்டவன் மேலே போய் என்ன செய்கிறது? அவன் மார்க்கவசத்தில் போயிட்டு பதிஞ்சிருச்சு. சீலாப்பா விட்ட அன்பு, தவறா விட்ட அன்பு. ஹல்லேலூயா. அவன் தவறா விட்டான். ஆனால் ஆண்டவர் அந்த குறி என்ன செஞ்சார்? சரியா போய் அதான் ஆண்டவர் குறியில் தப்பவே முடியாது அவன். ஆமென். பிரியமானவர்களே, இப்போ யோசபாத் இதெல்லாம் முடிஞ்சு சமாதானத்தோட போறாரு. ஆண்டவர் அவனை தீர்க்கதரிசி விட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? யோசபாத்து, யோசபாத், உன்னை அப்பே முடிச்சிருப்பார் ஆண்டவர். அப்பே உன்னை ஆண்டவர் கொன்று போட்டிருப்பாரு. ஏன் உன்னை உயிரா விட்டாரு தெரியுமா? சொல்றாங்க அடுத்த வசனத்தில் 18வது அதிகாரத்தில் சொல்றாங்க. வாசிக்க 1, 2, 3. ஏன் தர்மா ஆண்டவர் உன்னை விட்டாரு? ஏன் தர்மா ஆண்டவர் இந்த ஆபத்திலிருந்து காப்பாத்தினாரு? ஏன் தர்மா ஆண்டவர் இந்த யுத்தத்திலிருந்து உன்னை விலக்கி காத்து கொண்டார்? வாசிக்க கேட்போம். அதனால தான் சொல்றேன் பிரியமானவர்களே, நன்மைகள் செய்வதற்கு ஆண்டவர் அல்லேலூயா நமக்கு நன்மை பெறுவோம். ஆமென், அல்லேலூயா. ஏன் வாசிக்கும்? இப்போ கேட்கிறார் அவரு. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமின் தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியாவின் குமாரனாகிய ஏகு என்னும்
ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசேபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துன்மார்க்கனுக்கு போய் துணை நின்னுட்ட. ஆண்டவர் பிடிக்காத இடத்துல போய் நீ உட்கார்ந்து இருக்கிற. துன்மார்க்குடைய ஆலோசனை நடமல், பாவிகளுடைய வழியில நில்லுன்னு சொல்றார் ஆண்டவர். ஆனா அங்கதான் போய் நீ உட்கார்ந்து இருக்கிற. வாசிக்க கேட்போம். யோசேபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? ஆமென். இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது. அன்னைக்கே ஆண்டவர் முடிச்சிருப்பாரு. ஆனா அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, ஆகிலும் நீ விக்கிரத்தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் அவனிடத்துல காணப்பட்டதுனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அவனை மறைத்து அவன் உயிரை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? காப்பாத்திட்டாரு. ஏன்? அவன் ஆண்டவரை தேடுற ஒரு மனுஷன். ஆண்டவர் அதனால தான் நீங்க சேர்ச்சை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வீட்டில் ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் ப்ரேயர் இல்லை, ஒரு ஆண்டவருடைய வார்த்தை இல்லை, செல் குரூப்புக்கு வர்றதில்லை, இந்த காரியத்திற்கு வர்றதில்லை, ஆண்டவர் விட்டு பின் போகிறதுனால என்ன நன்மைகள் இருக்கிறது? அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதுனால அது நிமித்தம் ஆண்டவர் நம்ம நினைவு கூறலாம். இவன் ஞாயிற்றுக்கிழமையாச்சும் ஒரு நாள் ஆண்டவர் தேடாமல் ஹல்லேலூயா இருந்ததில்லை. ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு என்ன செய்வார்? ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்வார்? வந்து காத்திருப்பார் இந்த மனுஷன். அந்த நன்மையாச்சும் ஆண்டவர் என்ன செய்யலாம்? நினைவு கூறலாம்ல. ஹல்லேலூயா. யோசபாத் நன்மை செஞ்சார். ஆண்டவர் தேட ஆரம்பித்தார். விக்கிர தோப்புகள், இப்போ விக்கிர தோப்புகள் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில விக்கிரங்கள் இருக்கலாம். படம் பார்க்கறது, பொய் பேசுகிறது, குறை சொல்றது, இந்த விக்கிரங்களெல்லாம் நான் விளக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் என் இருதயத்தை தேடுவதற்கு நான் இது செலுத்ததுனால ஹல்லேலூயா ஆண்டவரே மேலே இரக்கம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஹல்லேலூயா சில நேரத்தில் என்ன சொல்லுவோம்? நல்லா போய்கிட்டு இருக்கோம் வாழ்க்கைன்னா நல்லா போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு காரியம் வரும் பாருங்க. வாழ்க்கையில் இந்த மைண்ட் செட்டிங்லாம் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்? ஓடிடும். ஆமென். இந்த மைண்ட் செட்டிங் சில வேலையை பற்றி, குடும்பத்தை பற்றி, இந்த மைண்ட் செட்டிங் ஆண்டோடைய சமூகத்தில் நெருக்கமாக போய்கிட்டு இருப்போம். அந்த மைண்ட் செட்டிங்கே கலைச்சிடும் அந்த பிரச்சனை. அது ஒரு பெரிய யுத்தமாக இருக்கும். இப்போ இதை தேடிக்கிட்டு இருந்த யோசபாத் ஆண்டவரை தேடிக்கிட்டு இருந்தார், நன்மை செய்தார். இப்போ திருப்பியும் ஒரு பெரிய யுத்தம் அவரை தேடி வருகிறது. அதுதான் 20வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம். இப்போ நல்லா பாருங்க. இந்த ராஜா ஆண்டவரை சார்ந்து நின்ற ராஜா. வாசிக்க கேட்போம் என்ன நடக்குது? 2 Chronicles 2 நாளாகம 21வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசேபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் வருது. சில நேரத்தில் பாருங்க, பாஸ் மூலியமா யுத்தம் வரும். பாஸ் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருப்பார். சில நேரத்தில் பிரியமானவர்களே ஃபைனான்ஷியல் மூலிமா ஒரு பிரச்சனை வரும். சில நேரத்தில் கணவன் மூலியமாக ஒரு பிரச்சனை வரும், மனைவி மூலியமாக ஒரு பிரச்சனை வரும். சில நேரத்தில் பிரியமானவர்களே சூழ்நிலைகள் மூலயமா ஒரு பிரச்சனை வரும், சரீரத்தில் ஒரு பிரச்சனை வரும், சிந்தனையில் ஒரு பிரச்சனை, பெரிய யுத்தம் போல இருக்கும். யோசபாத்தை தேடி வந்துச்சு. யோசபாத் என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க? ஆடி போயிட்டாரு. எப்படி? வாசிக்க கேட்போம். என்னவாயிருச்சு யோசபாத்துக்கு? சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு. ஆமென். என்ன அது? போச்சுடா யோசபா, போச்சு. நிறைய ஆள் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க. ஐயோ உனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, இது யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க சீக்கில் மரணத்துக்கு மரண படுக்கையில் இருக்கிறவங்க போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா போச்சு, யாரும் காப்பாற்ற முடியலன்னா செத்து போயிடுவாங்க. ஏன்? 80%
இந்த நோயாளிங்களாம் சாகிறதுக்கு காரணம் டாக்டர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஃபியர், பயத்தினால. இந்த பயத்தினால என்ன செய்வாங்க? பாதி போயிடும். ஆமென். அப்போ இந்த பயம் தான் என்ன செய்யும்? ஒரு பெரிய ஆயுதம் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் புஸ்தகத்தில் சொல்றாரு, வேதத்தில், பயப்படாதே 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 பயப்படாதே, நிறைய காரியங்கள் அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. யோசபாத்து ஆண்டவர் சொல்றாரு. இப்போ யோசபாத் என்ன செய்யறாரு? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. யோசபாத்துக்கு ஒரு காரியம் நடக்குது, வாசிங்க. ஏராளமான ஜனங்கள் நம்ம பைபிள்னாலும் கூட உள்ளவங்க என்ன செஞ்சிருவாங்க? போச்சா, செஞ்சு முடியுமா, இது சமாளிக்க முடியுமா உன்னால், அப்படி பயமுறுத்தியே ஆளை கொன்றுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் இங்கே நடக்கிறது. வாசிங்க. யோசபாத்துக்கு உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் சீரியாவில் வந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் ஏங்கதாகிய ஆசோசன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அடுத்தது 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் என்ன செய்றாரு? பயந்து போயிட்டாரு. is frightened, is so scared to meet the enemies. அந்த அதை கேள்விப்பட்டோன்னே யோசபாத்துக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. போச்சுடா, இது வரைக்கும் சண்டை யுத்தங்கள் இல்லை, இப்போ யாருன்னு தெரியல, இந்த தேசத்தை என்ன செய்கிற கொங்கோ பண்ண வந்திருக்கிறாங்க. அதனால தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஆலயத்திற்கு, தேவனை தேடுவதற்கு, வேதம் வாசிக்கிறதுக்கு, ப்ரே பண்ணுறதுக்கு நம்முடைய ஆட்டிட்யூட்டை பில்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு முதல் தோட்டம் எங்கே தெரியுமா வரும்? ஆண்டவர் மேலே வரும். ஹல்லேலூயா. யோசபாத் இஸ் a king. He is not seek for the weapons. He is not seek for the people's strength. அவர் ஆட்களுடைய பலனை போய் தேடல. அவன் எகிப்துக்கிட்ட போய் கையேந்தல. எகிப்து வல்லமை உள்ள சேரியட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் வாங்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு யுத்தத்துக்கு ஆள் வந்திருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எத்தோப்பியா கிட்ட போய் கேட்கல, அதெல்லாம் கையேந்தல, வெப்பன்ஸை தேடல. ஆமென். சொந்த புத்தியை பாய்க்கல. சோல்ஜர்ஸ் வச்சிருக்கிறாரு, அவரை கூட நம்பல. நேராக ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு. அவர் இருதயத்தை என்ன செய்கிறாரு? ஹல்லேலூயா. அவர் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார், உபவாசம் எடுக்கிறாரு, ப்ரே பண்ணுறாரு. ஏன் இந்த பிரச்சனை வந்தது? ஏன் இந்த சூழ்நிலை வந்தது? என்னத்துக்கு? ஆண்டவர் ஒரு பக்கத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. ஆனால் இந்த சூழ்நிலை வந்ததுனால நான் கானான் தேசத்திற்கு போக முடியாத எனக்கு ஒரு தடை வந்துருச்சு. ஏன்? ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ சத்ரு என்ன செய்கிறான்? ஒரு திட்டத்தை அனுப்பி அவனை எப்படியாச்சும் உடைக்கணும் அப்படின்ட்டு. அவன் ஜெபம் கேட்கக்கூடக்கூடாது, சோர்வு வரணும், அவன் நல்ல ஒரு சாப்பிட்ற தீத்திட்டு கொடுத்துருவோம், அவனுக்கு நல்ல நல்ல நண்பர்களை கொடுத்துருவோம். ஆகையால் அவன் ஜெபம் பண்ண மாட்டான், சேர்ச்சுக்கு வர மாட்டான், அவன் ஆண்டவரை நோக்க மாட்டான், அப்படியே விலக்கி போயிடுவான்ற ஒரு யுத்தம் வரும். யோசபாத் ஜனங்கள்கிட்ட போய் சொல்கிறாரு, எல்லாம் உபவாசம் எடுங்கப்பா, உபவாசம் எடுங்க, உபவாசம். ஒரு குடும்ப தலைமை குடும்பத்தை பார்த்து சொல்கிறாரு, இந்த காரியம் பிரச்சனை வந்திருக்குல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து உபவாசம் எடுப்போம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒரு குடும்பமே எடுத்து சபை பாருங்கள், ஒரு குடும்பமே உபவாசம் எடுத்து ஜெபித்த ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க செய்வார். இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்க, யூதா ஜனங்கள் எல்லாத்தையும், யூதா முழுவதும் சொல்லிட்டாரு, உபவாசம் நீ போடணும், இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம், நம்முடைய தேசத்திற்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு, நம்முடைய சபைக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு, உபவாசத்தை போடுங்கப்பா அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாரும் ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்க. தேவ பிரசனம் இறங்கினுச்சு. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி மேலே இறங்கினுச்சு. 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஹல்லேலூயா சொல்கிறாரு பாருங்க, வாசிக்க கேட்போம். யுத்தத்தை எப்படி செய்ய போறீங்க? சில நேரத்தில் மாம்சத்திற்கு விரோதமாய் மாம்சம் நம்முடைய யுத்தம் செய்ய முடியாது. நம்முடைய யுத்தம் எல்லாம் தேவ சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்தில் செபிக்கிற யுத்தம் தான் செய்ய முடியும். எஸ், வாசிக்க கேட்போம். வாசியுங்கள் பிரியமானவர்களே, வாசியுங்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலமில்லை.
எனக்கு பலன் இல்லை இதுக்கு மேலே. நம்ம வார்த்தையில் சொல்லியிருக்கோம் தானே, பிரச்சனை வரும்போது சில நேரத்துக்கு கை கால் ஓடாது, வாய் திக்கும், தண்ணி எப்படி வறண்டு போயிடும். இந்த பிரச்சனை என்னால் முடியல, ஐயோ எனக்கு பலம் இல்லை, சத்தே இல்லை, இந்த பிரச்சனை வந்து என்ன சத்து இல்லாமல் பலம் இல்லாமல் போச்சு. யோசபாத் அப்படியே சொன்னார், ஒளிச்சு மறைவாக பேசல. அவர் சொன்னார், உண்மையில எனக்கு பலம் இல்லாண்டவரே, பலனே இல்லை. அல்லேலூயா. நான் ஜனங்கள் முன்னுக்கு காமிச்சிக்கலாம், அரணான பட்டணம் கட்டியிருக்கிறேன், சோல்ஜர்ஸ் வச்சுருக்கிறேன், நான் ராஜா, பிரபலமான ராஜாவாக இருக்கலாம், காணிக்க கொடுக்குறாங்க, ஐஸ்வர்யனை போல இருக்கிறேன் என்று யோசபா சொல்லியிருக்கிறான். ஆனால் இதெல்லாம் நான் பார்க்காதபடிக்கு பாண்டவன்ட்ட பலனே இல்லை. ஆனால் இந்த பிரச்சனை, இந்த யுத்தத்திற்கு முன்பாக நிற்கிறதுக்கு உண்மையை சில நேரத்தில் சொல்லி ஆண்டோட்டே போய் நடிக்கக்கூடாது. நம்ம என்கிட்ட இருக்குது தெரியுமா. பேதுரு என்ன சொன்னார், அப்படியே ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணுற மாரி 10 பேர் வந்தால் சாய்க்கிற மாரி சொன்னார், இன்னைக்கு உங்கள் உயிரே ஆண்டவரே, உங்கள் உயிரை உங்களுக்காக கடைசி வரைக்கும் நிற்பேன்னு சொன்னார். அவர் சொந்த பலத்தில் பேசினார். என்ன ஆச்சு கடைசியில்? ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய பலம் எங்கே இருக்குன்னு. அல்லேலூயா. அவர் ஒத்துக்கிட்டார். யோசபாத், ஆண்டவரே ஐ கேனாட், ஐ ஹேவ் நோ ஸ்ட்ரென்த். அடுத்தது என்ன சொல்றாரு? வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே, வாசிங்க. நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. தத்துவமா, I don't know what to do. Most of the time we will tell that I don't know what to do, I don't know what to do. பணக்காரன் உட்கார்ந்து அழுந்துகிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்யணும்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா, நீங்க மட்டும் தான் அழுந்துகிட்டு இருக்கிறீங்களா? என்ன செய்யணும் தெரியல. உலகத்தில் முக்காவாசி பேர் என்ன செய்யறாங்க? குடும்பத்தை நினைச்சு அழுந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே ஒரு பெரிய யுத்தம். ஃபைனான்சியல் காரியம், பாவத்தில் அந்த பாவம் அவனை விடவே விடாது, அவனை பிடித்து கொண்டு இருக்கிறது. அந்த பாவத்தை நிமித்தம் யுத்தம் செய்து கொண்டு இருக்காங்க. Don't know what to do. என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொன்ன நான் மாத்திரம், ஹல்லேலூயா, அவர் ஒன்று சொன்னார், நான் உங்களை மட்டும் தான் நம்பியிருக்கேன் ஆண்டவரே. இந்த பெரிய யுத்தம், இந்த சூழ்நிலைகள், இந்த காரியங்கள் ஆண்டவரே உங்களை மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், மனுஷன் கையில் பார்க்கல. அதனால தான் வேதத்தில் சில விசுவாச அறிக்கையை செஞ்சாங்க. யார்? வாசிக்க கேட்போம். டியூட்டோனமி சாப்டர் 28:7 வாசிக்க கேட்போம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உபாகமம் 28:7 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா? இதெல்லாம் விசுவாசமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு சில பிரச்சனைகள் யுத்தத்தில் ஜெயிக்க முடியலனா இந்த வசனத்தை கையை வைத்து பிரியமானவர்களே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். வாசிங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் ஆண்டவர் எனக்காக திரட்டுவார். அல்லேலூயா. இந்த யுத்தத்திற்கென்று சில வார்த்தைகள், சில ராஜாக்கள் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. சங்கீதம் 20:7-8 வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. 7 வாசிங்க. Psalms 27:8 வாசிக்க கேட்போமே. சிலர் ரதங்களிலும் சிலர் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. யோசபாத் தான் செஞ்சாரு. இருக்கிற சேரியட்டை பார்க்கலாம், ஆளை பார்க்கல, நான் கர்த்தரை மட்டும் மேன்மை பாராட்ட விரும்புகிறேன். இந்த யுத்தம் என்னால் செய்ய முடியாதுன்னு ஒத்துக்கிட்டார். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவரே நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், எதையாச்சும் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ப்ளீஸ் ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. 21வது அதிகாரம் நீதிமொழிகள் 21:31 வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? சாலமோன் எழுதியிருக்கிறாரு, வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாயிருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் ஆண்டவர் நாள் தான் வரும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான நீங்கள் திட்டம் வச்சுருந்தாலும், வெப்பன்ஸ் வச்சுருந்தாலும், இந்த வெற்றி எங்கே தெரியுமா இருந்தால் கர்த்தர் கொடுக்குற வெற்றி தான் என்ன செய்யும்? ஹல்லேலூயா. ஜெயம் வரும், அவரிடத்திலிருந்து தான் வரும். ஹல்லேலூயா.
சங்கீதம் 18:16 வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. ரொம்ப பிடிச்ச வசனம். ஆமென். இந்த பாட்டா கூட பாஸ்டர் ஜோசப் எல்ட்ரின் எழுதியிருக்கிறாரு. வாசிக்க கேட்போம். வாசிங்கள். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். அடுத்தது, என்னிலும் அதிக பலமான ஒரு பெரிய யுத்தம் வந்துச்சு யோசபாத்துக்கு. வாசிங்க. பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். மட்டும்தான் இந்த மாரி சூழ்நிலையில நம்மை விடுவிப்பார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை செலுத்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. verse 12ல வாசிக்க கேட்போம். Chronicles chapter 20 verse 12 வாசிக்கல. எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நீர் எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அடுத்தது, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். அல்லேலூயா. வாழ்க்கையில் சில நேரத்தில் சில யுத்தங்கள் நடக்கும் பொழுது, சில பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மளுக்கு பிளான் பண்ணவும் முடியாது, செய்யவும் முடியாது, பிரியமானவர்களே சிந்திக்கவும் முடியாது. பெட்டர் சரண்டர் டு காட். ஆண்டவர் சொன்னார். வாசிக்க கேட்போம். 2 Chronicles சாப்டர் இது எடுத்துக்கங்க, 20 எடுத்துங்களேன். வாசிங்க பிரியமானவர்களே. இந்த 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய எயாலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த 15 வாசிங்க. verse 15 வாசிங்களே. சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கேளுங்க, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் என்ன செய்றாரு? என்கரேஜ் பண்றாரு. தைரியம். do not fear. இரண்டாவது காரியம் வாசிக்க கேட்போம். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இந்த யுத்தம் யாரு செய்ய போறா? ஆண்டவர் செய்ய போறார். இந்த யுத்தம் நம்முடையதல்ல. ஆண்டவரே சொல்றார். the second thing God says, the war is not yours, the war belongs to God. ஆண்டவர் தான் யுத்தம் செய்ய போறாரு. இன்றைக்கு வாழ்க்கையில் கடந்து போகிற சில சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாதபடிக்கு, ஜெயம் எடுக்காதபடிக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் ஆண்டவர் அங்கே இறங்க போறாரு. ஏன்? அவரை நோக்கி நீங்க சார்ந்து நிற்கும் பொழுது, உண்மையாக கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்காக இந்த யுத்தத்தை நடத்துவார். மூன்றாவது காரியம் வாசிக்க கேட்போம். வாசிங்க தொடர்ந்து. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கிலே கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் ஆண்டவருடையது. இந்த யுத்தம் ஆண்டவர் செய்ய போகிறாரு. நீங்க பயப்படாமல் கலங்காமல் இருங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மறுநாள் காலையில் எழுந்திருச்சு யோசபாத் சொல்றாரு ஒரு வார்த்தை. அமேன். நம்பிக்கை இல்லாமல் இருந்தார், பயத்தோடு இருந்தார். ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட பிறகு யோசபாத் என்ன தெரியுமா செஞ்சார்? வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அடுத்தது வாசிக்க கேட்போம். கோகாத்தியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். 20வது வசனம்.
அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து ஆ. தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசேபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். சொல்றாரு, ஆண்டவரை நம்புங்கப்பா. இருக்கிற யுத்த வீரர்களை நம்பாதீங்க, இருக்கிற ராஜாக்களை நம்பாதீங்க, இருக்கிற சொந்தக்காரர்களை நம்பாதீங்க, இருக்கிற கூட்டத்தை பார்க்காதீங்க, இருக்கிற அந்த அம்புகள் ஈட்டிகள் இதில் இந்த வெப்பன்ஸ்லாம் பார்க்காதீங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்கப்பா என்று சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய வெப்பனாக அவருக்கு தெரியப்பட்டது. நின்று என்ன தெரியுமா சொன்னாங்க? வாசுக்கு கேட்போம், என்ன சொல்கிறாரு? நின்று துதிக்க சொல்கிறாரு. யாராச்சும் போய் இந்த மாதிரி செய்வீங்களா? படையெடுத்து நிற்கிறாங்க, வெப்பன்ஸோடு நிற்கிறாங்க. இப்போ பின்னால் பேக்கப் சிங்கரு, இந்த மியூசிக் வாசு எல்லாத்தையும் போய் கூட்டிகிட்டு போய் அங்கே நின்று பாட்டு பாடுங்கப்பா, காரியம் ஆண்டவர் செய்வார் சொன்னால் நம்புவீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் எனக்கு நேரம் குடிக்கிறீங்களான்னு போயிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆளுங்க நிற்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஹல்லேலூயா. என்ன செய்கிறாங்க? அங்கே போயிட்டு என்ன செய்கிறாங்க? வாசிக்க கேட்போம், வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர் நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மேல தான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் செய்வார். நான் முழுசா நம்புறேன். ஹல்லேலூயா. துதிக்க ஆரம்பிச்சாங்க. எதிரிகள் தங்களுக்குள்ள அங்கே வந்தவனுங்க எல்லாம் ஒருவனை பார்த்து குத்தி கொண்டு எல்லாமே தரமட்டமாய் விழுந்தார்கள். 3 நாளைக்கு அந்த கொள்ளை பொருள் எடுத்தாங்க. ஆமென். பக்கத்து ஊருக்காரங்களாம் கர்த்தர் செய்த பயங்கரத்தை என்ன செஞ்சாங்க? வாவ்! யோசபாத்து ஆண்டவரை சார்ந்து நின்றனால, ஆண்டவரை தேடுதனால, ஆண்டவரை நம்பினதுனால ஆண்டவரே அவனுக்கு இறங்கி என்ன செய்தார்? யுத்தம் செய்தார். அப்ப நீங்க செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, நீங்க செய்கிற நன்மைகளை ஆண்டவர் பார்க்கிறாரு, நீங்க செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், செய்கிற ஜெபங்கள் உபவாசங்களை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்யாம இருப்பாரா? செய்வார். ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு இறங்குவார். கைகள் உயர்த்தி எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இந்த யுத்தத்தை எனக்கு நடத்துங்க. ஐ வாண்ட் டு see a victory, Lord. ஹல்லேலூயா. ஆண்டவரே என் கூட இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆலயத்திற்கு வரேன். நான் ஒரு நாள் ஆண்டவரை மிஸ் பண்ணதில்லை. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறேன். ஆண்டவரை ஊழியத்திற்கு கொண்டு போடுறேன். ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை படிக்கிறேன். ஆண்டவரே உங்களுக்கு ஜெபம் செய்கிற உபவாசம் எடுக்கிறேன். ஆண்டவரே இந்த நன்மையை எனக்கு நினைச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன உங்களுடைய யுத்தம்? எதில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? எதை நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்கொண்டு உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இழந்து கிடக்கிறீங்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு யுத்தம் செய்யுங்க. கையில் உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. யோசபாத் நம்பின ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கும் பொழுது, ஜெபம் செய்யும் பொழுதெல்லாம் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறீங்க. நோயாக இருந்தாலும், பஞ்சமாக இருந்தாலும், பட்டினியாக இருந்தாலும், ஆண்டவரே உங்கள் ஆலயத்தில் உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் வந்து ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை துதிக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு நீங்கள் இறங்குவீங்க. ரட்சிப்பு கட்டளைங்க. ஆண்டவரே என் கைகளை உயர்த்தி உங்களை ஆராதனை செய்கிறேன். ஒரு ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரே என்ன ஸ்திரப்படுத்துங்க. இருதயம் ஆண்டவர் வெடிக்கிற மாதிரி இருக்கு, இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது, என்ன ஸ்திரப்படுத்துங்க. எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க.